சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரிந்த மலரினிலே பண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. ஓகே, விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, ஹாய் நித்யக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நலமாக உள்ளேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பி சுசிலா அம்மா பாட்டு கேக்குற மாதிரி இருக்குக்கா. அப்படி கோயில் பாட்டு போல இருக்கு. அப்படி இருந்துச்சுல. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அப்படி எனர்ஜி வந்துட்டு, எனக்கு பேசுறதுக்கே எனர்ஜி வந்துட்டு. சரி, ஓகே. நான் ஏன் இன்னைக்கு அந்த பி சுசிலா அம்மா பாட்டு பாடினேன்னு தெரியுமா? எனக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்து வந்துருச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பழைய ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்றது நமக்கு தெரியும்ல. கோல்ட் தான் எப்பவுமே. ஆமா, ஓல்ட் இஸ் கோல்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல சரியா சொல்லணும்னா 95 வருஷத்துக்கு முன்னாடி 1931 வந்து நம்ம தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு ஊமா படம் அப்படிதானே பார்த்துட்டு இருந்தாங்க, சைலண்ட் மூவி அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் காளிதாஸ் அப்படிங்கிற ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான வரவேற்பு வந்து கிடைச்சிருக்கு. க்ரௌடுனா க்ரௌடு, உங்க வீட்டு க்ரௌடு இல்ல, எங்க வீட்டு க்ரௌடு இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா க்ரௌடும் தியேட்டர் முன்னாடி தான் நின்றுருக்கு. அப்படி இருந்து போலீஸ்லாம் வந்தாங்களாம் அந்த க்ரௌட மேனேஜ் பண்றதுக்கு. சூப்பர். ஆமா, அப்படி இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு டிக்கெட் பிரைஸ் தெரியுமா? 4 அணாக்கு வித்துட்டு இருந்த டிக்கெட் 5 ரூபாய்க்கு வித்திருக்காங்களாம் அப்பவே. அப்படியா? ஆமா, அதனால சரியான ஹைப். சோ அதெல்லாம் வந்து என்னன்னா, ஆனா இப்போ வந்து எனக்கு அதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, அந்த படத்தோட காப்பியோ இல்ல அந்த படத்தோட பிலிமோ எதுவுமே இல்ல. ஒரு ட்ரெஷரை வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அப்படின்றதுல நான் ரொம்ப சோகமா இருக்கேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நிறைய சாதனைகள் வந்து நம்ம தமிழ் சினிமால படைச்சிருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம காலர்ஸ்ட இத பத்தி நிறைய ஜாலியா பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இது என்ன கேம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டு நேரா காலர்ஸ்குள்ள போயிடலாமா? சோ இன்னைக்கு வந்து மண்டேனால நம்ம என்ன கேம் ஜெயிச்சு விளையாடுவோம் சொல்லிடலாமா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் வீலுக்குள்ள ரீலே. ஓகே, எப்படி? நல்லா இருக்கு. வீலுக்குள்ள ரீலு வந்தாச்சு. ரீலு இங்க இருக்கு, கேள்விகளோ இங்க இருக்கு. ரீலு நீ தானே ஓட்ட போற? நீங்க தான் ஓட்டுவீங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. எப்பவும் தீப்தி அக்கா தான் உருட்டுவாங்க, ரீலு ஓட்டுவாங்க. போதும் டேமேஜ் பண்றதுனா மொத ஆளா வந்து நின்றுவேன். சரி, நான் உங்களை எப்படி என்கரேஜ் பண்ணேன், அழகா தேங்க் யூ. அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் காலர்ட்ட போயிடலாமா? போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேரு, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் தேனி மாவட்டத்துல இருந்து பிரியா கால் பண்றேன். பிரியா, தேனி மாவட்டம். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபா. ரொம்ப நாள் ஆச்சு ஆனா உங்களை நான் வந்து உங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு. ஆமா, அப்படியா? சரி. தேனி மாவட்டத்துல இருந்து தேன் மாதிரி பேசும்போதே தெரியும் அது பிரியா தான்ட்டு. தேங்க்யூ. சரி மேம், சொல்லுங்க, நீங்க வந்து அந்த காலத்து படங்கள்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்க, ரொம்ப பார்த்தது இல்ல, பட் ஓரளவுக்கு பாத்திருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட் பாத்திருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் பார்த்தது இல்ல. ஒரு படம் 2 படம் அந்த மாதிரி தாங்க பாத்திருக்கேன். 2 படம் பாத்திருக்கீங்களா? நீங்க முத பார்த்த படம் எதனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பிளாக் அண்ட் ஒயிட்லனா பராசக்தி பாத்திருக்கேன். பராசக்தி அது அம்மா கூட சேர்ந்து பாத்திருக்கேன். ஆஹா, சூப்பர். எந்த வயசுல பார்த்தது மேம் அதெல்லாம்? ரொம்ப சின்ன வயசுல? ரொம்ப சின்ன பொண்ணா. ஆமா, ஜெகன் மோகினி பாத்திருக்கேன். ஜெகன் மோகினி? ஆஹா, ஆமாங்க, அந்த பாத்திருக்கேன். அவ்வளவுதான், மத்த மூவிஸ் பார்த்தது இல்லைங்க, அவ்வளவுதான். ஓகே. சோ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அந்த பழைய ஞாபகங்களா தூண்டுறதுக்கு தான் நாங்க ஒரு கேம் வச்சிருக்கோம். ஆமா, உங்களோட பழைய படங்கள், புது படங்கள் எல்லாத்தையுமே நம்ம பாத்துடலாமா? கேம்குள்ள போயிடலாமா? ஓகே, ஜெயஸ்ரீ வீல சுத்துங்க. சுத்திடலாமா? சுத்து. சுத்துன ஒரு மாதிரி பண்ணீங்களே. ஆஹா, என்ன வர போகுது? நம்ம தேனி பிரியாக்காக. ஆஹா, பழைய பாடல்கள். சூப்பர். ஓகே மேம், உங்களுக்கான கேள்வி என்னன்னு பாத்துருவோமா? பாத்துருங்க. ஓகே மேம். ஓகே, ஓல்டு சாங். பப்பிமா, அந்த ஓல்டு சாங்க வந்து ப்ளே பண்ணுங்க. ஓகே, சோ இது வந்து ஒரு கனெக்ஷன் क्वेश्चन.
நீங்க இந்த கனெக்ஷன் இந்த இமேஜ்லாம் இருக்குல்ல இதை சம்மந்தப்படுத்தி பார்த்தா ஒரு பாட்டு ஒன்று வரும். அது என்ன பாட்டுன்றதை நீங்க இதை கனெக்ட் பண்ணி கண்டுபிடிங்க. ஸோ உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிட்டாங்க. வச்சிருக்காங்களோ? ஃபர்ஸ்ட் இமேஜ் என்ன படம்னு பாருங்க. ரெண்டாவது இமேஜ் மூணாவது இமேஜ் கண்டுபிடிச்சிடலாம். நாலாவது இமேஜும் கண்டுபிடிச்சிடலாம். கமல் சாங். படத்தோட பேர் தான். ஓகே, படத்தோட பேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கல்யாண ராமன். ரோசாப்பூ ரவிக்கக்காரி, அதுதான் படத்தோட பேரு. ஓகேங்க. இப்போ நீங்க வந்து ஆன்சர் வந்து ஏதாவது கெஸ் பண்ணீங்களா? இல்லங்க. இல்லையா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் நீங்க சோகமாலாம் ஆக தேவையில்ல. நம்ம பப்பி மாட்டே ஆன்சர் கேட்டுடலாமா? சொல்லுங்க பப்பிமா, பிரியாக்காக ஆன்சர் போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. தேனி மாவட்டத்துல இருந்து கால் பண்ணிருக்காங்க. பப்பிமா சொல்லிட்டாங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஆஹா, உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சமல பக்கத்துல மேடுன்னு சொன்னாங்க. சூப்பர். சொன்னதில நாயம் என்ன கண்ணாத்தா. ஓகே, உச்சி வகுந்து எடுத்து பிச்சி பூ, இதுதான் சாங். ஒன்னும் பிரச்சனை இல்லை மேம். அழகா ட்ரை பண்ணீங்க. மண்டே அதுவுமா வந்துட்டு தேனில இருந்து தேன் மாதிரி பேசுனீங்க. தேங்க் யூ மேம். ரொம்ப 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 நன்றி மேம். தொடர்ந்து எங்க ஷோ எல்லாம் பாருங்க. கண்டிப்பா மேம். கண்டிப்பா பாக்குறேன்னு சொல்லிட்டாங்க. பாப்பாங்க கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ. ஓகே, பை பை. சோ நெக்ஸ்ட் காலர் ஜெயஸ்ரீ. ஹலோ ஹலோ, நெக்ஸ்ட் காலர். ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. டிவி வால்யூம் மியூட் ஆமா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. எங்க கிட்ட போன்ல பேசுங்க. ஹலோ ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். ஓகே, காலைல சாப்பிட்டீங்களா? எனர்ஜியா? நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு தான் எப்படியாவது ட்ரை பண்ணுவோம்னு ஒரு ஆசை. ஓகே ஓகே, சூப்பர். லைன் கிடைச்சல உங்களுக்கு? லைன் கிடைச்சி. தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டம். ஓகே ஓகே. உங்க பேரு? என் பேரு அன்னக்களஞ்சியம். அன்னக்களஞ்சியம். வாவ், பேர்லயே அழகான ஒரு இது இருக்கு. ஆஹா, செம்ம பேரு. உங்களுக்காக வீல் சுத்திரலாமா? சுத்திரலாமா? ஜெயஸ்ரீ சுத்துங்க. சுத்துங்கயா. ஆமா, அவங்க பாரு எவ்வளவு அழகா மேம். சிரிப்பே உங்க சிரிப்பு தான் மேம். எல்லாம் இதுக்கும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? என்ன வீல் சுத்தி? ஆஹா, நாயகிகள். உங்களுக்கு வந்திருக்கிறது நாயகிகள் என்பது தலைப்பு. சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பப்பிமா வந்து 5 இமேஜ் போட போறாங்க. என்ன ஹீரோயின் வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆஹா, எந்த ஹீரோயின் வேணும் மேம் உங்களுக்கு? 5 ஹீரோயின் வந்திருக்கு. யார் யார் வேணும்? ஐ மீன் யார் வேணும்? தீப்தின்னு சொல்லிராதீங்க. இங்க இருக்குது. ஒப்பவே இருக்கு. ஐயா, டக்கு டக்குன்னு. ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மா. ஓகே ஓகே, ஜெயலலிதா அம்மா சூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா. ஆமா, அதுக்குள்ள என்ன क्वेश्चन இருக்கா? வீடியோ இருக்கு, இமேஜ் இருக்கு, ஜிகே இருக்கு. எது வேணும்? வீடியோ. வீடியோவா? ஆமா. ஓகே ஓகே, ஜெயலலிதா வீடியோ. அம்மா சிரிச்சிட்டே இருக்காங்க எனர்ஜியா. எங்க வீடியோ? ஓகே ஓகே, வீடியோ क्वेश्चन பார்க்கலாமா? क्वेश्चन பாத்துறலாமா? ஓகே ஓகே பப்பிமா, क्वेश्चन வந்து ப்ளே பண்ணுங்க. क्वेश्चन இல்லங்க, வீடியோ வந்து நல்லா பாருங்க. கேள்வி வந்து நாங்க இதுல இருந்து கேட்போம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, அப்பதான் பாப்பாங்க. ஓகே, உங்களுக்கான வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான கேள்வி வந்து கேட்டலாமா? ஓகே, இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு, எந்த இயர்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்கணும். பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்களா? பாப்போம். எனக்கு தெரியும், அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. 72ன்னு நினைக்கிறேன் நானு. 72? எதனால மேம் 72? பாத்திருக்கீங்களா அந்த படத்தை? நான் எல்லா படம் பாத்திருக்கேன், ஆனா ஜெயலலிதா படம் பாத்திருக்கேன். எனக்கு இந்த மைண்ட் செட் வெள்ளை படம் அப்படிங்கல 72 இன்னும் 70 இருக்கலாம். வெள்ளை படம், Black and white. ஓகே ஓகே ஓகே. சோ அதனால ஒண்ணு 70 இருக்கலாம், இல்ல 72 இருக்கலாம்னு சொல்றீங்க. அப்படின்னு என்னோட யூகம். ஓகே, பாப்போம். டைம் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? ஆமா, டைம் முடிஞ்சிருச்சு. பாத்துடலாமா? ஆன்சர் ஜெயஸ்ரீ கேளுங்க. பப்பிமா ஆன்சர். பப்பிமா ஆன்சர் போடுங்க. பப்பிமா இந்த முடிஞ்சிட்டு பாரு
1973 கிட்டத்தட்ட நீங்க ரொம்ப நெருங்கிட்டீங்க மேம். 70. ஆமா பரவாயில்ல சூப்பரா ட்ரை பண்ணீங்க. வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன? ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அழகா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பர். இதே மாதிரி கொஞ்சம் தான் பரவாயில்லையே, நான் பரவாயில்ல. அது ஒண்ணும் பிரச்சனை. ஒரு வருஷம் தானே மேம் நம்ம பின்தங்கி இருக்கோம். இதனால என்ன மேம்? எனக்கு 64 வயசு ஆகுது. என் பையங்கெல்லாம் படிச்சு மேரேஜ் ஆகி பேரம்பேத்தி எல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஆனாலும் சூப்பரா ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல. எவ்வளவு ஞாபக சக்தி மேம் உங்களுக்கு. ஆனா நான் நல்ல அப்போ அந்த டைம்ல காமராஜ் ஆட்சியில நல்ல படிப்பு. அதனால ஓகே. சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து எங்க ஷோஸ் எல்லாமே பாருங்க, எங்களையும் என்கரேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப 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 நன்றி. பை பை. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ 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 வணக்கம். ஹலோ யாராவது இருக்கீங்களா? என்ன ஜெயஸ்ரீ, யாரையுமே காணோம். வந்துருவாங்களா? ஆமா. ஏன்னா எப்பவுமே நான் எங்க பாலா சார் கூட சம்மதம் தெரியாதா நீ இதெல்லாம் கத்துக்கிட்டு வர. சரி வந்துட்டாங்க நினைக்கிறேன். ஹலோ ஹலோ கேக்குதா உங்களுக்கு நாங்க பேசுறது? கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? தர்ஷன். தர்ஷன். ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சேலம் சிவகாபுரம். என்னது? சேலம். சேலமா? சேலம் சிவகாபுரம். ஓ ஓகே ஓகே. என்ன படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 7th. ஆஹா, எப்படி லீவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு தர்ஷன் உங்களுக்கு? அழகா போயிட்டு லீவ் இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்துருக்கு. அதான் எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வந்திருக்குல, எப்படி போயிட்டு இருக்கு லீவு? ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா? டிவி எல்லாம் பாப்பீங்க ஜாலியா உட்காந்துட்டு? அதான் கால் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா. இப்போ கேம் விளையாடலாமா உங்களுக்காக? ஓகே, ஜெயஸ்ரீ அக்கா வீல சுத்துங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. நீ சுத்து ஜெயஸ்ரீ. அதான் சொல்லல என்ன. ஜெயஸ்ரீ அக்கா வீல சுத்துங்க. சுத்தினே. ஆஹா, சுத்திட்டா ஜெயஸ்ரீ அக்கா. இன்னும் சுத்தல. பழைய பாடல்கள். ஓகே, சோ உங்களுக்கான டாபிக் வந்து பழைய பாடல்கள். என்ன வருதுன்னு பாத்துடலாமா? பழைய பாடல்ல பாத்துருங்க. ஓகே, பப்பிமா क्वेश्चन வந்து நீங்க ப்ளே பண்ணுங்க. இப்போ பப்பிமா வந்து क्वेश्चन ப்ளே பண்ணுவாரு. தர்ஷன் ஆன்சர் கரெக்டா சொல்லிடுவாங்க. பப்பிமா क्वेश्चन. ஆஹா, இது வந்து ஒரு கனெக்ஷன் இமேஜ் பா. ஓகேவா? இத சம்பந்தப்படுத்தி பார்த்து இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடி. என்ன பாடல் இது பாருங்க. படம் பேர் படம் போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, பாடினவங்க இருக்காங்க. ஸோ என்ன பாட்டுன்னு சம்மந்தப்படுத்தி பார்த்தா அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் எதுக்கு தெரியுமா இப்படி ஆக்ஷனா பண்ணிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் ஆக்ஷன் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்டர் நீங்க பேசிக்கலி. இல்லங்க, அதுலலாம் உங்களை மிஞ்ச முடியாதுல்ல. இப்போ நீங்க சிரிக்கணும். பாருங்க, மியூசிக் டைரக்டர் பாருங்க, கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. படத்தோட ஹிண்ட் கொடுக்கட்டான்னு. டைம் முடிஞ்சிருச்சு. ஹிண்ட். ஆமா, என்ன பாட்டு எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? ஆன்சர் போட்டுடலாமா அப்போ? ஓகே, பப்பிமா ஆன்சர் போடுங்க. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஊரிலே. ஓகே, சோ பொன்னை விரும்பும் பூமியிலேன்றது தான் பாடல். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி, அழகா கால் பண்ணி நீங்க எங்களுக்காக கேம் எல்லாம் விளையாடுங்க தர்ஷன். ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணுங்க லீவை, இந்த சம்மர் வெக்கேஷனை. ஸோ ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாடா பை பை. எலெக்ஷன் வேற இன்னும் 2 நாள்ல. குளிச்சிட்டு வந்தீங்களா? குளிச்சுட்டுலாம் வந்துட்டேன். ஐயோ ஆண்டவா, செல்லத்தோட அறிவுக்கு. சரி, எலெக்ஷன் வந்து 2 நாள்ல வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. நாளையோட பிரச்சாரம் எல்லாமே வந்து க்ளோஸ். ஸோ வெட்னஸ்டே ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே டைம் இருக்கு. அந்த டைம் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாரும் உட்காந்து யோசிச்சு, ஆமா, பொறுமையா நிதானமா முடிவெடுத்து தேர்ஸ்டே அன்னைக்கு போயிட்டு பட்டுன்னு ஓட்ட போட்டு வந்துடணும். இதுக்கு தான் வந்து நமக்கு வெட்னஸ்டே ஒரு நாள் டைம் தந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, சோ இப்போ வந்து எலெக்ஷன் பத்தி நம்ம பேசி முடிச்சாச்சு. அந்த ஹீட்டோட ஹீட்டா பாட்டு மட்டும் பாடிடலான்னு இருக்கிறேன். பாடுங்க. ஓகேவா? ஓகே, பாடிடுங்க. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கானக்குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா.
கண்ணுக்கொரு வண்ணக்கிளி காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா தத்தித் தவழும் தங்கச்சிமிழே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே நித்தம் தரும் சத்தம் வரும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. சூப்பரா பாடிருக்கீங்கக்கா. என்னோட திறமைகள்லாம் எப்படி இருக்கு? யாருக்காக பாடுனீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். யாருக்காகவும் இல்ல, எனக்காக நான் பாடிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரமா என்ன கை காமிச்சு பாடுனீங்களே. நீங்க அழகா இருக்கீங்களா ஜெயஸ்ரீ? வர வர நீங்க நல்லா உருட்டுவீங்கன்னு நினைச்சேன். நம்ம வீலா சுத்திட்டு இருக்கீங்களே. இப்போ நம்ம இந்த வீல் சுத்துறோம்ல, அந்த மாதிரி நானும் சுத்த வேண்டியதுதான். அதெல்லாம் உண்மையா சுத்தணுங்க. இது உண்மையா அப்ப சுத்திரலாமா? உண்மையா சுத்திரலாமா? சரி, அப்ப காலர்ட்ட போயிடலாம். சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? உங்க பேரு? என் பேர் சுப்லட்சுமி. ஓகே. சிவகாசில இருந்து பேசுறேன். சிவகாசி பட்டாசு தெரிக்கணுமே இப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னா. என்ன சிரிப்பு? அதான். சரி, ஓகே, எனர்ஜியா பேசுங்க மேம். பட்டாசு மாதிரி பேசணும். டப டப டபன்னு. டபன்னு சூப்பரா பேசுறாங்க. ஆமா, டப டப டபன்னு பேசணும். சரி, ஓகே. எலெக்ஷன் வந்து நெருங்கிடுச்சு. ஆமா. என்ன பிளான்? எலெக்ஷனுக்கு போயிட்டு ஓட்டு போட்டு டபால்னு போட்டு வந்துடுறீங்களா Thursday? ஆமா, யாருக்குனாலும் போட்ற வேண்டியதுதான். நம்ம ஓட்ட விட்டு கொடுக்க முடியுமா? சூப்பர். நம் ஓட்டு நம் உரிமை. கரெக்டா? 100% ஓட்டு வாக்குகளை நீங்க மட்டும் பண்ணக்கூடாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூட்டு போய் லைனா நிக்க வச்சு ஓட்டு போட்டு வந்துருங்க. ஆமா, ஓகேவா? கண்டிப்பா இழுத்துட்டு போயிடுறது. வா, சரி, வாங்க போய் வரிசையில நிக்க வச்சு போட சொல்லிடுறது. அப்போ உங்களுக்காக கண்டிப்பா வீல சுத்திடலாமா? சுத்துங்க. ஜெயஸ்ரீ சுத்துங்க. சுத்துங்க. நாயகிகள் இருங்க மேம். உங்களுக்கு வந்து நாயகிகள் வந்திருக்காங்க. எந்தெந்த நாயகிகள் வந்திருக்காங்கன்னு பாத்துடலாமா? பப்பிமா, நாயகிகளை டிஸ்ப்ளே பண்ணுங்க. போட்டாங்க பாத்தீங்களா? யாரு வேணும் உங்களுக்கு? இதுல 5 பேர் இருக்காங்க. உங்களுக்கு யாரு பேர் வேணும்? போட்டோவே போடலையே. வரும் பாருங்க, வந்துட்டே இருக்கு. ஜெயலலிதா அம்மா இருக்காங்க, சரோஜா தேவி அம்மா இருக்காங்க, சாவித்ரி அம்மா இருக்காங்க, மஞ்சுளா அம்மா இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்க. யாரு வேணும் உங்களுக்கு? கேஆர் விஜயா அம்மாவும் இருக்காங்க. ஆமா. யாரு வேணும்? டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு. மஞ்சுளா. ஆஹா, ஓகே. அப்ப மஞ்சுளான்னு சொல்லிருக்கீங்க. இப்போ வந்து வீடியோ क्वेश्चनா, இமேஜா, ஜிகேவா? அந்த ஆப்ஷன் பாத்துடலாம். 3 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. எந்த ஆப்ஷன் வேணும்? வீடியோ வேணுமா, இமேஜ் வேணுமா, ஜிகே வேணுமா? வீடியோ போடுங்க. வீடியோவே போட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே பப்பிமா, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணிடுங்க பப்பிமா. அவங்க விளையாட ரெடியா இருக்காங்களா? அந்த வீடியோ நல்லா கவனிங்க. அதுல இருந்து உங்களுக்கு क्वेश्चन கேட்பாங்க. வீடியோ क्वेश्चन நைஸா கேட்டு அவன் எங்கெங்க கொள்ளையடிச்சான், எங்கெங்க பதுக்கி வச்சிருக்கான், அவனுக்கு யார் உதவியா இருக்காங்க, இத்தனை ரகசியங்களை அவன் வாயிலிருந்தே வரவழைச்சு உன்னிப்பா கவனிங்க. பப்பிமா, ஓகே, क्वेश्चन வந்து முடிஞ்சிச்சு. என்ன क्वेश्चन பப்பிமா இதுக்கு? ஓகே, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் யாரு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான क्वेश्चन. சோ இதுக்கான டைமர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, நான் சொல்லிட்டாலே பப்பிமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்களும் சொன்னா கேட்பாங்கங்க. பாருங்க மேம், அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இதோட இயக்குனர் யார்? டைரக்டர். ஆமா, இயக்குனர். புடிங்க உங்களால முடியும். ஐயோ, பழைய டைமர் வந்து போயிட்டு இருக்கு. அதான் அவங்க எனக்கு பேர் வாய்க்குள்ள வர மாட்டேங்குது. கூட போய் இந்த படம் பாத்திருக்கேன். வருது, தொண்டை வரைக்கும் நிக்குது, ஆனா வர மாட்டேங்குது. தெரியல. சரி, ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போட்டாலும் அவங்களுக்கு ஒரு மெமரி கிடைச்சிருக்கு பாருங்க. ஆமா, வீட்ல உள்ளவங்க கூட போய் பாத்துருக்காங்களா? என்ன ஆன்சர்ன்றத பாத்துடலாமா? ஓகே பப்பிமா, ஆன்சரை ப்ளே பண்ணிடுங்க. ஓகே, நீலகண்டன் என்பதுதான் இந்த படத்தோட இயக்குனர்.
ஓகேவா? ரொம்ப சூப்பர் மேம், ரொம்ப அழகா வந்து ட்ரை பண்ணீங்க. தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, ஆனா சொல்ல முடியலன்னு உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகேவா? ரொம்ப நன்றி. நீங்கள் ஓட்டு போட்டுருங்க, மறக்கறாதீங்க. கண்டிப்பா மேம், நாங்க உங்களுக்கு சொல்லும்போது நாங்க போடாம எப்படி? கண்டிப்பா போட்டுருவோம். போட்டுருவாங்க சூப்பரா. ஓகேவா? என்னைக்கு நான் வருவேன். கண்டிப்பா கண்டிப்பா, என்னைக்குனாலும் சீரியலுக்கு கேட்டிருக்கேன் நானு. ஓகே 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 மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து ஷோஸ் பாருங்க. ஓகேவா? டாடா, பை பை. சோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ 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 ஹாய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? சேட்பேட்ல இருந்தா? உங்களுக்கு தெரியுமோ? உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க, போன்ல மட்டும் என்கிட்ட பேசுங்க. ஏன்னா அவங்க வாய்ஸ் வச்சு யாருன்னு கண்டுபிடிக்க போறாங்க. ஆமா சொல்லுங்க. கலைவாணி. கலைவாணி எங்க இருந்து? சேட்பேட்ல இருந்தா? ஆஹா, சரி ஓகே. அப்ப கேம்குள்ள போயிடலாமா? போயிடலாம். ஓகே, வீல சுத்துங்க. நான் சுத்தினாதான் கேமே போகல. ஆமா, என்ன பண்றது? சுத்துங்க 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 சுத்துங்க. என்ன வருது உங்களுக்கு? மறுபடியும் நாயகிகள். ஆஹா, என்ன இன்னைக்கு ஒரே நாயகிகளா வந்துட்டு இருக்காங்க நம்ம ஷோக்கு. காலர்ஸும் நாயகிகளா வராங்க. சரி, நாயகிகள் பப்பிமா. அந்த இமேஜ் போட்டாங்க. இப்போ 5 நாயகிகள் இருக்காங்க. உங்களுக்கு யார் வேணும் மேம்? 5 நாயகிகள் டிஸ்ப்ளேல தெரியுதாங்க. உங்களுக்கு எந்த நாயகி வேணும்னு? வந்துரும் வரும் வரும், வெயிட் பண்ணுங்க. 5 நாயகிகள், அதாவது ஜெயலலிதா அம்மா, மஞ்சுளா அம்மா, சாவித்ரி அம்மா, கேஆர் விஜயா அம்மா. யார் யார்? இந்த 5 பேர் இருக்காங்க. யார் வேணும் உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, கேஆர் விஜயா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுப்பாங்க. பப்பிமா, அந்த 3 ஆப்ஷனை போடுங்க. வீடியோ இருக்கு, இமேஜ் இருக்கு, ஜிகே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? வீடியோ. வீடியோ. ஓகே, கேஆர் விஜயா அம்மாக்கு வீடியோ கேட்டிருக்காங்க. பப்பிமா, வீடியோ क्वेश्चन நீங்க ப்ளே பண்ணிடுங்க. என்ன மாதிரி பிரெயின் இல்ல, அதனால தான் கடனாளி ஆயிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷன் அந்த ஏமாந்து பொண்ணுக்கு அதான் என்ன செய்ய முடியும். நான் அதை பத்தி பேசுறதுக்காக இங்க வரல. என் பொண்ணு கல்யாணத்துக்கு நல்லா இந்த படத்தை பாருங்க, கேள்வி கேட்போம். படத்தை பாருங்க, வீடியோ எப்படி பார்த்தாலும் வீடியோ. 2 லட்சம் ரூபாவது வேணும். ஓகே, பாத்துட்டீங்களா படம்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ நீங்க பாத்தீங்களா, அந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு? மியூசிக் டைரக்டர் அப்படிங்கறத क्वेश्चन. உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இசை அமைப்பாளர். திங்க் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க. திங்கிங். மியூசிக் வருதா? எதுவும் கொஞ்சம் ஜேசுதாசா? சரி ஓகே, இப்போ உங்களுக்கான டைமர் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பப்பிமாட்ட ஆன்சர் கேட்போமா? ஓகே, பப்பிமா ஆன்சரை ப்ளே பண்ணுங்க. பப்பிமா. மாதிரி பிரெயின் இல்ல, ஆஹா, இளையராஜா என்பதுதான் சரியான விடை. ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணி எங்க கிட்ட வந்து பேசுனதுக்கு. தொடர்ந்து வந்து ஷோஸ் வந்து பாருங்க. ஸோ டாடா பை பை. ஓகே ஜெயஸ்ரீ, இன்னைக்கோட நம்ம டாடா பை பை சொல்லிட்டு இங்க இருந்து வாக் அவுட் பண்ணனும். உங்களுக்கு தான் டாடா பை பைன்னு சொன்னீங்க, நம்மளுக்கு இல்ல நமக்கும் தான். ஐயோ. ஓகே, சோ விடை பெறலாமா? நாளைக்கு வந்து விளையாடுவோம். சோ நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீப்தி மற்றும் உங்கள் ஜெயஸ்ரீ. டாடா பை பை. இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ.